தோல்வி பயத்தில் ட்ரம்ப் நிச்சயமாக அணு ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் கணிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகும், எந்தெந்த நாடுகள் தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தப்பிக்குமான்னு எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்குள்ளே வரும். டீட்டெயில்டாக பேசுவோம். தைவானை ஆக்கிரமிக்கிறதுக்கான சரியான நேரம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க யார்? சீனா. அதற்காக சீனா செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருக்கு. காரணம் என்னன்னா, 2 பூட்டு, ஒன்று ஈரான் சைடில், இன்னொன்று அமெரிக்கா சைடில். இதனால் ஈரானுடைய சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே நிறைஞ்சு போயிடுச்சு. வெளியேற்றுறதுக்கு வழி இல்லை. உற்பத்தியை நிறுத்தியாக வேண்டிய சுச்சுவேஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த ஐடியா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த வழிமறித்து நிறுத்தக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சக்ஸஸும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, எஞ்சி இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கழிவுநீர் குழாய்களுக்குள் சிக்கிக்கொண்ட மூழ்கக்கூடிய எலிகள் மாதிரி மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இப்போது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் ஈரானுடைய ரெவன்யூவுக்கு நாங்கள் ஆப்பு வச்சுட்டோம் அப்படின்னு பெருமை உங்க பேசுகிறாரு அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர். அமெரிக்கா ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுறாங்க. ஈரானுடைய கார்க்கு தீவை எப்படியாவது வித்தின் 48 ஹவர்ஸில் கைப்பற்றி ஆகணுங்கிறது தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் 90% மேலே முக்கியமான மையமாக திகழ்வது இந்த கார்க் அப்படிங்கிற தீவு. இந்த தீவை இப்போ கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய முதல் இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிஷன் விஷன் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இதில் மிஷன் அப்படிங்கிறது குறுகிய கால எய்ம்னு சொல்லுவாங்க, விஷன்கிறது தொலைதூர அச்சீவ்மெண்ட்டும்பாங்க. இதில் மிஷன் ப்ராஜெக்ட் தான் கார்க் தீவு அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா சைடில். இதை யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த செய்தி அப்படின்னா, ராய்டர்ஸ், ஆக்சியோஸ், ஜெருசலேம் போஸ்ட் அண்டு CNN அமெரிக்காவிலேருந்து வெளியாகக்கூடிய செய்தி சேனலும் இதை உறுதிப்படுத்துகிறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுத போர் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாகவே அப்போது பூமியில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு கேட்டால், நம்ம அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சர்வாதிகாரியினுடைய கையில் அமெரிக்கா அப்படிங்கிறது புகுந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இப்போது நிச்சயமாக அவங்களுடைய ஈகோ கிளாஷில் ஒரு பெரிய அணு ஆயுத போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்தியா, சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது கணிப்பாக இருக்குது. 2 நாடுகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அதுதான் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மற்ற நாடுகள்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த நாடுகள் மட்டும் எப்படி தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதற்கான சில பதில்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது அவங்களுடைய மேப் தான் அதற்கான காரணம். புவியினுடைய அச்சில் மேலே கீழே அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது பூமியினுடைய மேல்தட்டு, பூமியினுடைய அடித்தட்டு. இதில் இருக்கக்கூடிய நாடுகளை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எளிமையாக இந்த 2 நாடுகள் எப்படி தப்பிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தென்னரை கோளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தாக்குதல் இலக்கில் இருந்து வெகு தொலைவில் இருக்குது ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும். ரைட்டா? அதாவது கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தப்பிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பாங்க. ரைட்டா? கடற்கரையோரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா நீ தப்பிச்சிடலாம், கடற்கரையை பார்த்துட்டா தப்பிச்சிடலாம்பாங்க. அது மாதிரி பூமியினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும். அதாவது பெருங்கடலுடைய பாதுகாப்பு அரண் அப்படிங்கிறது அவங்களுக்கு துணையாக இருக்குது. 2வது, குளிரினுடைய தாக்கமும் ரொம்ப கம்மி. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பல கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய காடுகள், அங்கே இருக்கக்கூடிய நிலம், அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. ஸோ உணவு பற்றாக்குறைங்கிறது இந்த 2 நாடுகளுக்கு இருக்கவே இருக்காதும்பாங்க. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்ட்ரியே ஒரு நிலவு கண்டம் அப்படிம்பாங்க. நிலவில் இருந்து விழுந்த ஒரு பகுதியிலிருந்து உருவாக்கிய ஒரு நிலப்பகுதி தான் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அறிவியல் அறிஞர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வலுவான உள்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க. எரிசக்தி தன்னிறைவு அப்படிங்கிறது இந்த 2 நாடுகள்கிட்டையும் இருக்குது. உயரிய சுகாதார பாதுகாப்பு அப்படிங்கிறத அந்த நாடுகள் சத்தமே இல்லாமல் மற்ற நாடுகளோடு கொண்டு இருக்கக்கூடிய நல்லுறவின் காரணமாக செட்டப் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க.
தற்காப்பு திறனும் தாக்குதல் இலக்காக அமையக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது அங்கே குறைவாக இருக்கக்கூடிய 7 காரணங்களை வச்சு தான் இந்த 2 நாடுகள் மட்டும்தான் மிச்ச மீதி இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கும் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து தப்பி பிழைக்கக்கூடிய நாடுகள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அணு ஆயுதத்தினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ, குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் பரவும். இது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இவங்களால் அந்த பாதிப்புகளில் இருந்து தள்ளியே இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. தாலிபான்களுடைய ஆட்சியில் ஒரு புதிய எரிசக்தி மைல்கல்ல இப்போ அவங்க எட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அதாவது புதிய எண்ணெய் ஆய்வு கிணறுகளுக்காக ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு பலுசிஸ்தான் அப்படிங்கிற குடியரசு பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்குல்ல, அவங்க இப்போ வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பலுசிஸ்தான் சீக்கிரமே தனியாக ஒரு நாடாக மாறுவதற்கான வாய்ப்பை பலுச் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, அமுதர்யா அப்படின்னு சொல்லி ஒரு படுகை, அந்த படுகையில் 5 புதிய எண்ணெய் கிணறுகளை இவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கார். தினமும் 500 கனமீட்டர் எண்ணெயை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் இப்போது எரிசக்தி துறையிலையும் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான். ப்ரூஃப் வேணுமா? இந்த இருக்கு வீடியோ. சூப்பரில். ஆப்கானிஸ்தான் நல்லா இருந்தால் பாகிஸ்தானுக்கு பிடிக்காது, பாகிஸ்தான் நல்லா இருக்கிறது சீனாவுக்கு பிடிக்காது. அதனால் கடன் உதவி செஞ்சு அந்த நாடை எப்படியாவது காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்து நாடு நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிறவனுக்கு பிடிக்காதுங்கிற கதையாக இப்போது ஆப்கானிஸ்தான பல்கலைக்கழகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான். எப்படி தெரியுமா? 7 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது. இது தொடர்பாக பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில் இந்த தாக்குதலை இப்போ பாகிஸ்தான் மறுத்திருக்காங்கங்கிற செய்தியும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது தொடர்பான விஷுவல்ஸ் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. தொடர்ச்சியாக அங்கே நடக்கக்கூடிய அட்டாக்கை ஆர்டி நியூஸ் ஃபைல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காட்சிகளாக இருக்குது மட்டும். அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கிடைச்ச உடனேயே சீனா என்ன பண்ணுறாங்க, இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு தைவான் மீது தனது தாக்குதலை தீவிரப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதனால் போர்க்கப்பல்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் 2 சீன போர்க்கப்பல்கள் தைவான் பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற தகவல். அதாவது பெங்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு பக்கத்தில் தான் இந்த 2 சீன போர்க்கப்பலும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ விமானப்படையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால தைபேல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பான அச்சத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் ஈரானை மிரட்டுது அமெரிக்கா அப்படின்னா, இன்னொரு பக்கம் சீனா ஜப்பானுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தைவானை கைப்பற்றிடுவோம் அப்படிங்கிற மிரட்டலை விடுக்கிறாங்க. அப்போ வார் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாடு தோக்க போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அணு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. புட்டின் 25 ஆண்டு காலமாக ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கார். அப்போது மனிதனுடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் கண்டிப்பாக யோசிப்பார். அது மட்டும் கிடையாது, புட்டின், கிம்மு, சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இவங்கெல்லாம் சந்தித்த ஒரு மீட்டிங்கில் நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அது அடுத்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு மனிதனுடைய ஆயுட்காலத்தை கூட கொடுக்கும் அப்படிங்கிறத கிம் அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு புட்டின் அவர்களும் இந்த பக்கம் ஜி ஜின்பிங் அவர்களும் சிரித்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரஷ்யா இது தொடர்பான ஒரு முழுமையான அறிக்கை ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. சீக்கிரமே முதுமைக்கான தடுப்பூசி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ரஷ்யா இப்போ சொல்லியிருக்காங்க. ஈரானோட போர் பதற்றம் இருக்கிறதுனால அமெரிக்க விவசாயிகள் தான் இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது உரங்களுடைய விலைங்கிறது அதிகமாகிடுச்சுங்கிறாங்க அமெரிக்காவில். 70% பேர் சாகுபடி பருவத்துக்கு முன்னதாகவே அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உரங்களை கூட வாங்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. அமெரிக்கா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடல்ல, ஆனால் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் பயிரிடுவதற்கு தேவையான வாய்ப்பை அமெரிக்க அரசு உருவாக்கி தரணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. பிரெஞ்சினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பனோட், இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்க இப்போ மிடில் ஈஸ்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிரான்ஸ் கவர்மெண்ட் எப்போவுமே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், காசாவை அமெரிக்கா வாங்கிட்டாங்கன்னாலோ இல்லை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிட்டாங்கனாலோ பிரான்ஸுக்கான மரியாதைங்கிறது குறைஞ்சு போயிடும். ஸோ இங்கே ஈகோ கிளாஷ்னால் தொடர்ச்சியாக காசாவிலேயே அவங்களுடைய கலாச்சார மையத்தை எல்லாம் வச்சுருந்தாங்க பிரான்ஸ் நாட்டுக்காரங்க. அதையும் இஸ்ரேல் அடித்து உடைச்சாங்க. அன்னைய தேதியில் இருந்தே மேக்ரான் அவர்கள்
இந்த நெதன்யாகு அப்படிங்கிற அந்த மனுஷனுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். இது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டு. இப்போது பிரான்ஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தெற்கு லெபனான இப்போது நெதன்யாகு இஸ்ரேலோடு இணைப்பதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காரு. மேற்கு கரையை காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழே கைப்பற்ற முயற்சி பண்ணுறாரு. இங்கே வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. எப்படி தெரியுமா, ஒரு 2 பொண்ணுங்க வந்து பர்தா போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடியே போய் காரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலி ஐடிஎஃப் படையை ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்து தொடர்ச்சியாக அங்கே மனித இனத்துக்கு எதிரான வேலையை இஸ்ரேல்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுத்து போகலை அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறாங்க. அவங்க நியாயமான கேள்வி தானே. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நெதன்யாகு தப்பு பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் ஃப்ரான்ஸு அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கலை, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் குரல் கொடுக்கலை, அவங்களோட சவுத் ஆஃப்ரிக்கா கேஸ் போட்டிருக்காங்க, அதோட ஜாயின் பண்ணலை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தப்பே செய்யாத புட்டின் மீது நம்ம போர் தொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஐரோப்பிய நாடுகள்லாம் கோவப்படுறாங்க. எதுக்காக கோவப்படுறீங்கிற கேள்வி கேட்டால் காரணமே தெரில. அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு என்ன தர்றேங்கிறாரு, கச்சா எண்ணெயை குறைந்த விலையில் தர்றேன்னு சொல்கிறாரு. உங்களுடைய ஈகோனால் கச்சா எண்ணெயும் அங்கே வாங்காமல் இருக்கீங்க. இப்படி பிரான்ஸ் மக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் செய்யாதீங்க அப்படிங்கிற நல்லதொரு விஷயங்களையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. எது எப்படியோ ரஷ்யா உலகத்தினுடைய நாட்டாம சீட்டில் கிங்கு மாதிரி அவர் உக்காந்துருக்காருங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அப்படி மறுக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷயம் தெரியலேன்னு அர்த்தம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.